2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 16 20 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். இந்த கோரேஸ் என்ற இந்த ராஜா ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உட்கரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னிய ஸ்திரீகளையும் முதியோரையும். நானே வேகமாக வாசிக்கிறேன். 16வது வசனத்திலேருந்து 20 வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களுமாகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகள் எல்லாம் அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்ஷியர் ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. இது எதை குறித்து சொல்லுகிறதுன்னா, யூதர்களை குறித்து சொல்லுகிறது. யூதர்களை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து ஏறக்குறைய 400 வருஷத்துக்கு மேலே அடிமையாக இருந்த ஜனங்களை, 400 வருஷத்துக்கு மேலே அடிமையாக்கப்பட்டிருந்த ஜனங்களை அங்கேருந்து பார்வோன் தேசத்துலேருந்து, எகிப்தில் பார்வோன் மன்னன்லேருந்து விடுதலை செய்து மோசேன்னு ஒரு ரட்சகனை அனுப்பி அவங்களை விடுதலை செய்து அந்த வனாந்தர பகுதியில் பாலைவனத்தில் ஏறக்குறைய 40 வருஷ காலம் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த இன்ப பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை அவர் கர்த்தர் கொடுத்து அந்த தேசத்தை யோசுவா காலேபு இவங்களெல்லாம் வச்சு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்து அதுக்கு பிறகு அந்த தேசத்தில் அவங்க சுகமாய் தங்கி இருக்கும்போது அந்த ஜனங்கள் மீண்டும் 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 கர்த்தரை மறந்து கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்களை, பொல்லாத காரியங்களை அவங்க செய்தபடியினால கடைசியாக என்ன நடந்தது அப்படின்னா, இந்த கோரேசனுடைய நாட்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 539வது வருஷத்தில் நடந்த காரியங்களை எழுதியிருக்கிறது. கோரேஸ் ராஜா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 539வது வருஷத்தில் அவன் ராஜாவாக இருக்கிறான். அல்லேலூயா. அந்த வருஷம் வரைக்கும் உலகம் உண்டாக்கப்பட்டு 4000 வருஷம். ஆமென் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து வரும்போது 4000 வருஷம். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி 2025. மொத்தம் எத்தனை வருஷம்? 6025வது வருஷத்தில் நாம் இருக்கிறோம். இந்த எல்லாரும் 1 லட்சம் வருஷம், 2 லட்சம் வருஷம், பல மில்லியன் ஆண்டுகள்லாம் சொல்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம வேதம் சொல்லப்பட்ட கணக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 6025 வருஷத்துக்குள்ளார இதில் 4100வது வருஷத்துலேயே புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு 2 எழுதி முடித்தாச்சு. அதிலே சொல்லுமா, இன்னும் நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் வேதத்தில் காண்பிக்க முடியாது. அப்படி காண்பிச்சோன்னா எழுதியிருந்தாக்க நம்ம பெரிய புஸ்தகம் வேணும். பெரிய புஸ்தகத்தை தூக்கி நம்மளால் சுமக்க முடியாது. அதனால் குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பரிசுத்தவான்களை மாத்திரம் வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதில் இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்கிறோம். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை அவங்கள விடுதலை செய்து அவங்க தேசத்தில் சுகமாய் வைத்திருக்கிற நாட்களில் அவங்க கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கேட்காதபடி முரட்டாட்டம் செய்தார்கள், கலகம் செய்தார்கள். இதனால் கடைசியாக சிதேக்கியா ராஜான்னு ஒருத்தர் இருந்தான்.
அந்த ராஜாவுக்கு பிறகு இந்த ஜனங்கள் அடிமையாக்கப்பட்டு எங்கே கொண்டு போகிறாங்க? பாபிலோன் தேசத்துக்கு, கல்தேயர் தேசத்துக்கு கொண்டு போகிறாங்க. இந்த கல்தேயர் தேசத்தை அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்தது யார்? நேபுகாத் நேச்சார். எல்லாரும் சொல்லுங்கள், நேபுகாத் நேச்சார். இந்த நேபுகாத் நேச்சார் கல்தேயர் தேசம்னு சொல்லுவாங்க, பாபிலோன் என்று சொல்லுவாங்க. இந்த பாபிலோன், கல்தேயர் பட்டணம், இது எல்லாமே இன்றைக்கு எந்த தேசம்? இன்றைக்கு எந்த தேசம்? ஈரான். இந்த கோரேசை குறித்து குரானில் எழுதியிருக்குது, திருக்குரானில் எழுதியிருக்குது. என்னது? திருக்குரானில் ஜுல்கார்னைன், சொல்லுங்கள், ஜுல்கார்னைன் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த கோரேசை குறித்து எழுதியிருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கோரேஸ் ராஜா ஈரானில் இன்றைக்கும், இந்தியாவில் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அப்படி தானே, அதே மாதிரி ஈரானில் இன்றைக்கும் தி ஃபாதர் என்று சொல்லுகிறார்கள் இந்த கோரேஸை. தி ஃபாதர்னா என்ன? எங்களுடைய அப்பா. ஈரானியருடைய அப்பா யாருங்க? கோரேஸ் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் இன்றைக்கும் கிங் சைரஸ் ஸ்ட்ரீட், என்னது? கிங் சைரஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. இந்த கோரேஸுடைய பேரில் இஸ்ரேலில் இன்றைக்கி ஒரு தெருவே இருக்குது. எத்தனை வருஷங்கள் கழிச்சு? ஏசப்பா பிறந்து 2025 வருஷம், அதுக்கு முன்னாடி ஒரு 539 வருஷம், கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ராஜாவை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த கோரேஸ் ராஜாவின் மீது கர்த்தர் வைத்திருக்கிற பிரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னோமே, யார் மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார்? சிந்தை உள்ளவன் மேலே. ஆமாம், சிறுமைப்பட்டவன் மேலே, சிந்தை உள்ளவன் மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார், பாக்கியம் உள்ளவனாக வச்சுருப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த கோரேஸ் ராஜா இந்த பாபிலோன் தேசத்தில் நேபுகாத் நேச்சார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற போது அவன் முதல்ல இவங்களாம் அடிமையாக கொண்டுட்டு போயிட்டான். இஸ்ரேல் தேசத்தில் இருந்த யூதர்கள் எல்லாத்தையும் அடிமையாக பாபிலோன் தேசத்துக்கு கொண்டுட்டு போயிட்டான். கொண்டுட்டு போனதுக்கு பிறகு அங்கே அந்த பாபிலோன் தேசத்தில் இந்த கல்தேயருடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. எப்படி முடிவுக்கு வருது? இந்த கல்தேயருடைய ஆட்சியை யார் முடிவுக்கு கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னா, 2 ராஜாக்கள். அந்த 2 ராஜாக்கள் நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பைபிளில் எழுதியிருக்குது. எல்லா வசனங்களையும் நம்ம வாசித்தோம்னா, தியானித்தோம்னா நேரம் போதாது. 40 நிமிஷத்துக்குள்ளார மெசேஜை கொடுத்து முடிக்கணும். அதனால் நான் இன்ட்ரொடக்ஷனை உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்போ இந்த கல்தேயர் ராஜாவுடைய அந்த ராஜ்யத்தை 2 ராஜாக்கள் முறியடிக்கிறாங்க. அந்த 2 பேருடைய பேர் மேதியா, பெர்ஷியா. மேதிய ராஜ்யம், பெர்ஷிய ராஜ்யம், 2 தேசத்துடைய ராஜாக்கள். இந்த மேதிய தேசத்துடைய ராஜாவுடைய பேர் தரியு. சொல்லுங்கள், தரியு. இந்த பெர்ஷிய ராஜாவுடைய பேர் கோரேஸ். சொல்லுங்கள், கோரேஸ். இந்த மேதிய ராஜா தரியுவுக்கு வயசு என்னன்னா, இந்த 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. என்ன உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க? நாம் போய் இந்த கல்தேயர் பட்டணத்தை நம்ம பிடிக்கிறோம், போரில் ஜெயிச்சிட்டோம்னா இந்த தேசத்தை என்ன பண்ணுவோம்? நாம் 2 பேரும் ஆட்சி செய்வோம். அதுலேயும் என்ன உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க? தரியு ராஜாவுக்கு 64, 65 வயசு. இந்த கோரேஸுக்கு அவனை விட 30 வயசு கம்மி. இவன் வாலிபன், அவன் முதியவன். அப்போ இந்த கோரேஸ் என்ன சொல்கிறான்? இந்த தேசத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னா என்ன பண்ணு? வயசு வித்தியாசத்தின்படி முதல்ல இந்த தேசத்தை நீ ஆட்சி செய். உன்னுடைய காலத்திற்கு பிறகு இந்த தேசத்தை நான் ஆட்சி செய்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த தரியு ராஜா ஆட்சி செய்யும்போது, ஆட்சி செய்கிற வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஜனங்கள் அங்கே அடிமையாகவே இருக்கிறாங்க, கண்டு கொள்ளப்படவில்லை. ஆமென், அல்லேலூயா. அதற்கு பிறகு இந்த கோரேஸ் ராஜாவுடைய காலத்தில் கர்த்தர் இந்த ஜனங்களை விடுதலை செய்ய கோரேஸ் ராஜாவை பயன்படுத்துகிறார். எரேமியா இதை குறித்து எழுதியிருக்கிறார்.
இந்த கோரேஸ் ராஜா வருவதற்கு முன்னாடி இவன் கர்த்தரை அறியாதவன், இவன் ரட்சிக்கப்படாதவன், இவன் யூதன் கிடையாது, இவனுக்கு ஆண்டவரை தெரியாது, அல்லேலூயா, இவன் ஜெபம் பண்ணது கிடையாது, இவன் ஒரு புறஜாதியான சேர்ந்த ஒரு ராஜா. இந்த ராஜாவை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அபிஷேகம் பண்ணுவாருன்னு சொல்லி இவன் பிறக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷங்க, 200 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். இப்படி ஒரு ராஜா வருவான், அவனை நான் அபிஷேகம் பண்ணுவேன், அவன் என்னுடைய ஜனங்களை விடுதலை செய்வான், அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 150-200 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாமெல்லாம் வாசிச்சிருக்கிறோம் பைபிளில். யாரை ஆண்டவர் முன்னுரைத்தார்? யோவான் ஸ்நானன் பிறப்பான் அப்படின்னு, எலிசபெத்து வயிற்றுலேருந்து யோவான் ஸ்நானன் பிறப்பான்னு தூதன் போய் முன்னறிவிச்சார். ஏசப்பா பிறப்பாருன்னு தூதன் போய் முன்னறிவிச்சார். அப்புறம் இன்னொரு யார், இன்னொருத்தர் இருந்தானே சிம்சோன் பிறப்பான்னு ஆண்டவர் முன்னறிவிச்சார். இப்படியெல்லாம் ஒரு சிலவங்க பிறப்பாங்கன்னு ஆண்டவர் முன்னறிவிச்சிருக்காரு. அவங்கெல்லாம் கர்த்தரை அறிந்த சமூகத்திலேருந்து வந்தவங்க. ஆனால் இந்த கோரேஸ் ராஜா கர்த்தரை அறியாத ஜனத்திலேருந்து வந்தவன், இவன் நம்முடைய ஜனங்களை விடுதலை செய்வான்னு சொல்லி கர்த்தர் முன்னறிவித்து வைத்திருக்கிறார். இவனுக்கு பேரையும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஜோடான்னு ஒருத்தன் அருளப்பனுடைய வீட்டில் வந்து பிறப்பான் அப்படின்னு முன்னாடி எழுதி வச்சா பரவாயில்ல, ஏன்னா நான் விசுவாசி வீட்டில் ஒருத்தன் பிறப்பான், ரைட்டு. ஆனால் விசுவாசி அல்லாதவனுடைய ஒருத்தனுடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒருத்தன் பிறப்பான்னு அவனுக்கு பேரையும் முன்னாடியே ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அப்போ எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 11லேருந்து 13 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது என்ன சொல்லியிருக்குது, இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதை நாம் தியானிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 11வது வசனம். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழும் ஆகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு, பாபிலோன் ராஜா யாருங்க? நேச்சார். இந்த ஜனங்கள் எத்தனை வருஷம் அவங்கள சேவிப்பாங்க? 70 வருஷம் சேவிப்பாங்க. இந்த 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாழிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாய் தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதன் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதில் 70 வருஷம் கழித்து அந்த ஜனங்களை நான் விடுதலை பண்ணுவேன்னு எரேமியா தீர்க்கதரிசியை வச்சு கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த 70 வருஷம் நிறைவேறிச்சா? அப்படியே இங்கே வருவோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். 20லேருந்தே வாசிப்போம், அப்போதான் புரியும். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைபிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் எரேமியாவின் வாயிலாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரா? 70 வருஷம் பாபிலோன் தேசத்தில் கல்தியருடைய ராஜாவை சேவிப்பாங்கன்னு எழுதியிருக்கிறாரா? இங்கே எத்தனை வருஷம் இருக்குதுங்க? 70 வருஷம் முடியும் மட்டும் ஓஞ்சிருந்தாங்க, அமைதியாக இருந்தாங்க. 22வது வசனம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே
கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தர்லி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். யாருங்க? கோரேஸ் ராஜா. அவனே சொல்கிறான், கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தரலி இருக்கிறார்னு அவன் சொல்கிறான். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர்னு அவன் சொல்கிறான். அவன் இதுவரைக்கும் வணங்கிட்டு இருந்த தெய்வத்தை குறித்து அவன் அங்கே பேசலை. அல்லேலூயா. இன்னும் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் ஏசாயா தீர்க்க தரிசனம். ஏசாயா என்ன சொல்லியிருக்கிறார்? ஏசாயா 44வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிப்போம். கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டுப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். அல்லேலூயா. இந்த கோரேசை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் சொல்லி எழுதியிருக்கிறான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிங்க? ஏறக்குறைய 200 வருஷத்துக்கு முன்னாடி. கோரேசுன்னு ஒரு ராஜா பிறக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கோரேசுங்கிற பேரை வச்சு அவன் சொல்கிறான், கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறாருங்க, எனக்கு பிரியமானதெல்லாம் இந்த கோரேஸ் ராஜா நிறைவேற்றுவான். உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுவாரா? எனக்கு பிரியமானதெல்லாம் இந்த அருளப்பன் நிறைவேற்றுவான், எனக்கு பிரியமானதெல்லாம் இந்த ஜூடா நிறைவேற்றுவான். கர்த்தர் சொல்லுவாரா? ஆனால் கோரேஸ் ராஜாவை பார்த்து சொல்லியிருக்கிறார், இவன் எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான், இவன் எனக்கு மேய்ப்பன். நமக்கெல்லாம் மேய்ப்பன் யாருங்க? ஏசப்பா. ஏசப்பா சொல்கிறாரு, இவன் எனக்கு மேய்ப்பன், இவன் எருசலேமை கட்டுன்னு சொல்லுவான், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படுன்னு சொல்லுவான், எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான். அல்லேலூயா சொல்லுமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் வாசித்தோம்னா ஆண்டவர் இந்த கோரேசை குறித்து இன்னும் அதிகமாக சொல்லியிருக்கிறார். போன வாரத்தில் இதை தியானித்தோம். வேணுமானால் இந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 1வது வசனத்தில், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோப்பின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. இது யாருக்கு சொல்கிறாருங்க? 200 வருஷத்துக்கு முன்னாடி கோரேஸ் ராஜாவுக்கு கர்த்தர் எழுதி வைக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசியை வச்சு. இந்த வசனத்தை நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம ஆளுங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கோணலானவை நேராக்குவேன்,
கரடானை சமமாக்குவே. பாட்டு பாடுறோமா? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பாட்டு பாடுறோமா? அல்லேலூயா. இந்த வசனத்தை எங்கே எல்லாரும் ஆசீர்வாத வாக்கு தத்தம், ஆசீர்வாத வாக்கு தத்தம். இது யாருக்கு சொல்லி வச்சிருங்க? கோரேஸ் ராஜாவுக்கு. நீ ராஜாவாகி நீ போய் புதையெல்லாம் நீ தேடாத, எங்கெங்கே மறைவாக இருக்குதோ அதெல்லாம் நான் உனக்கு எடுத்து தர்றேன் வா. எல்லாம் என்னத்துக்காக? என்னுடைய ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக. இந்த கோரேஸ் ராஜா என்னுடைய ஆலயத்தை கட்டணும், இந்த கோரேஸ் ராஜா என்னுடைய ஜனங்களை விடுதலை செய்யணும். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறினதா? கோரேஸ் ராஜாவுக்கு என்ன நடந்துச்சு தெரியுங்களா? எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிப்போம். முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கும்போது அதில் என்ன எழுதியிருக்குது? இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு ராஜான்னு எழுதியிருக்குதா? அந்த இந்து தேசம் எங்கே இருக்குதா? கங்கை நதி வரைக்கும். இந்த கோரேஸ் ராஜாவுடைய ஆளுகை கங்கை நதி வரைக்கும் வந்துதான் இந்தியாவில். அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் இந்த கோரேஸ் ராஜாவுக்கு ஆளுகையை கொடுத்தார், ராஜ்யத்தை கொடுத்தார். எங்கெங்கோ அந்த எங்கெங்கோ பொக்கிஷங்கள் இருந்ததோ அத்தனையும் அள்ளி கொடுத்தார் கர்த்தர். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். எஸ்ராவுடைய புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 1, 2, 3, 4 எஸ்ராவின் புஸ்தகத்தில் கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி, திரும்ப சொல்லுவோம், எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தரலே. என்னதுங்க? பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தரலே. எங்கேருந்து? இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் இந்த 127 ராஜ்யங்களையும் கர்த்தர் எனக்கு தந்தரலி. யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இது எல்லா ராஜ்யத்தையும் கொடுத்து கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு கண்டிஷன் என்ன? யூதாவில் உள்ள அந்த ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ இப்போ உத்தரவு போடுறான். கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாருப்பா, எல்லா ராஜ்யத்தையும் எனக்கு கொடுத்துட்டாரு, எல்லா சொத்து பத்து ஆசைகளையும் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. இப்போ அவருக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது. அது என்னது? எனக்கு கட்டளை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்தை நான் கட்ட வேண்டும். அதனால் அவன் உத்தரவு போடுறான் 3ஆவது வசனத்தில், அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். இப்போ என்ன உத்தரவு போடுறாங்க? அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார், பூமியின் ராஜ்யங்கள்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார். இப்போ கடைசியாக அவர் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார். அது என்னது? அவருக்கு நான் செய்ய வேண்டிய கட்டளை என்ன? கண்டிஷன் என்ன? அவருக்கு நான் என்ன செய்யணும்? ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும். அதனால் எத்தனை வருஷம் கழிச்சிங்க? 70 வருஷம் கழிச்சு. அந்த அப்படியே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா? 70 வருஷம் முடி மட்டும் ஓய்ஞ்சிருந்து 70 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு 22வது வசனத்தில் எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவைய கோரேசின் 1 வருஷத்தில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவைய கோரேசின் ஆவியை ஏவி அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள்லாம் எனக்கு தந்தரலி. யூதாவில் எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அது அவனே சொல்கிறான். அப்போது இந்த கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் கர்த்தரை அறியாதிருந்தும்
கர்த்தரே அவனை குறித்து எழுதி வைத்ததோடு மாத்திரமல்ல, அவனுக்கு நாமத்தையும் கர்த்தர் தரித்திருக்கிறார். இப்படி ஒருத்தன் பிறப்பான், இவனுக்கு கோரேசுன்னு பேர் வைங்க. இந்த கோரேசு அவன் ராஜாவாகி ராஜ்யபாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு அடிமையாய் கொண்டு போகப்பட்டிருக்கிற என்னுடைய ஜனங்களாகிய இந்த யூத ஜனங்களை அவன் விடுதலை செய்வான். அவன் விடுதலை செய்து கடைசியாக எனக்கு அவன் ஆலயத்தை கட்டுவான். இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். எதுக்காக? நாம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக. அன்றைக்கு மனுஷனுடைய கைவேலைப்பாடுகளால் ஆன கட்டடத்தை கட்டுவதற்காக இந்த கோரேஸ் ராஜாவை கர்த்தர் எழுப்பினார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் மனுஷனுடைய கைவேலைப்பாடுகளால் கட்டப்பட முடியாத, தேவனால் கட்டப்பட்ட இந்த இருதயம் என்னும் ஆலயத்தை கட்டி பாதுகாப்பதற்காக கர்த்தர் உங்களை என்னை என்ன பண்ணியிருக்கிறாரு? நாமம் தரித்து அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் இருக்குது. மனுஷனால் கட்டப்பட்ட எந்த ஒரு ஆலயத்திலும் கர்த்தர் இன்றைக்கு வாசம் பண்ணலை, அன்றைக்கு வாசம் பண்ணினார் எருசலேம் தேவாலயத்தில். அதனால் அன்னைக்கு அந்த ஆலயம் ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திற்கு பிறகு அந்த கட்டப்பட்ட அந்த ஆலயம் என்ன பண்ணுச்சு? இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்டதற்கு பிறகு இன்னைக்கு கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? இருதயம் என்னும் இந்த ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அப்போ நாம் என்ன செய்கிறோம்? அன்றைக்கு அந்த ஆலயத்தை கட்டினதுக்கு கோரேசை பயன்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள்ளார இருக்கிற ஆலயத்தை நாம் கட்டி பாதுகாக்கிறதுக்கு நம்மளை தான் பயன்படுத்தணும், இல்லையா? அல்லேலூயா. இந்த ஆலயத்தை நாம் எப்படி வச்சுருக்குறோங்க? இந்த கோரேஸ் ராஜா கர்த்தருக்கு பிரியமானதை எல்லாம் செய்தான். அது ஆண்டவரே சொல்கிறார். ஆமே. நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறோமா? தேவ சித்தத்தை செய்கிறோமா? கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 45:13. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். ஆமாம், எப்படி எழுப்பினாராம் கோரேஸ் ராஜாவை? ஆமாம், கர்த்தரே சொல்கிறார், நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் நீதியின்படி அவனை நான் எழுப்பினேன். அதனால் அவன் வழிகளெல்லாம் நான் செவ்வைப்படுத்துவேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்தில் 1 எழுதியிருக்கும்போது அந்த வசனத்தில் என்ன இருக்குது? 2வது வசனமா 3வது வசனமா? கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எதுக்கு இங்கே சொல்லியிருக்கிறார் பாருங்க. அவன் வழிகளெல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் போகிற வழியெல்லாம் எப்படி கோணலாக இருக்குதோ, அவன் வழியில் எவ்வளோ தடைகள் இருக்குதோ, அது எல்லா தடைகளையும் நான் என்ன பண்ணுவேன்? உடைச்சி போடுவேன், சரிசமமாக்குவேன், செவ்வையாக்குவேன். இன்றைக்கி உங்களையும் கர்த்தர் என்னையும் விடுதலையாக்கி கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு வழியாக கரெக்ட் பண்ணிக்கிட்டே வராரு. நாம் ரட்சிக்கப்பட்ட காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், ட்ராக் மாறி போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போய் ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் 2 வருஷம் 3 வருஷம் அடிமையாகி கடைசியாக சொல்லுவாங்கள்ல, கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அடிப்பட்டு லோலுப்பட்டு எல்லா பட்டும் வாங்கி கடைசியாக என்ன பண்ணுறோம்? திரும்ப சரியான ட்ராக்குக்கு வர்றோம். அதுபோல் கர்த்தர் இந்த கோரேஸ் ராஜாவுக்கு கோணலாக இருந்த வழிகள்லாம் செவ்வாய்ப்படுத்தினார். அதெல்லாம் எதுக்காக? இன்றைக்கி உங்களையும் என்னை கர்த்தர் ரட்சித்து நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்து அந்த பிரச்சனைகள் மூலமாக நம்மளை கடினமாக்கி நம்முடைய ரொம்ப கடினமான பாறையில் வனாந்திரத்தில் நடந்து கர்த்தர் செய்கிறார். இந்த வனாந்திர வழியில் கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த வனாந்திர வழியில் வரும்போது கர்த்தர் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிறாருங்கிறத நாம் மறந்து போனோம், அவர் நினையாமல் போனோம். அல்லேலூயா. எதுக்காக தெரியுமா அவர் நடத்துகிறாரு? அந்த சொல்லுது பாருங்க, அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எதுக்காகங்க இவ்வளவும் செய்கிறார்? அவன் என்னுடைய நகரத்தை கட்டணும், சிறைப்பட்டு போன என்னுடைய ஜனங்களை கிரயம் இல்லாமல் பரிதானம் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் லாவணியம் இல்லாமல்
கிரயம்னா என்னது? எழுதி கொடுத்துட்றது. இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைப்பா, நான் உனக்கு கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு வந்துடுறது. அப்படி ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் எதை குறிக்கிறது தெரியுங்களா? இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் விடுதலையாக்கப்படாமல் சத்துருடைய பிடியில் சிக்கி கொண்டு பலவிதமான போராட்டங்களில், மரண பீதியில், தற்கொலை ஆவியோட, குடிவெறியின் ஆவியோட எத்தனையோ பேர் சிக்கி தவிக்கிறாங்க. அந்த ஜனங்களை விடுதலை செய்யும்படியாகவே, அந்த ஜனங்களை பரிதானம் இல்லாமல், லஞ்ச லாவணியம் இல்லாமல், அவங்க சர்ச்சுக்கு வந்தால் ஒரு 100 ரூபா காணிக்கை கொடுத்தா தான் நம்ம மூஞ்சி என்ன இருக்குது? பாசு மூஞ்சி பளபளன்னு இருக்குது, சிரிப்பாக இருக்குது. அவங்க தசமபாவம் கொடுத்தா பாசு மூஞ்சி பளபளப்பாக இருக்குது. தசமபாவம் காணிக்கை கொடுக்கல, நம்ம கையில் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாஸ்டர் நம்மளை பார்த்தா என்ன பண்ணுறாரு? நம்ம ஸ்தோத்திரம் சொன்னால் திரும்பி கூட ஒரு பதிலுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டார், இப்படி திருப்பிக்கிட்டு போயிடுறாரு. அல்லேலூயா. இதான் பரிதானம் இல்லாமல் ரட்சிப்புக்குள்ளார கொண்டு வர்றதா? எப்படி கொண்டு வரணுமா? எதுவுமே கிடையாது, உங்ககிட்டேருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, உன்னுடைய ரட்சிப்பு, உன்னுடைய ஆத்மாவுக்கு யார் உத்தரவாதி? கர்த்தர் என்னை இந்த பட்டணத்தில் உனக்காக என்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை அழைத்த நோக்கத்தை, கர்த்தர் நம்ம மீது வைத்திருக்கிற சித்தத்தை நம்ம புரிந்து கொள்ளாமல் இன்னும் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம், என்னென்னமோ செஞ்சிட்ருக்கிறோம். இன்னும் நம்மளை ஸ்திரப்படுத்தி கொள்வதற்கு, நம்ம பேஸ்மெண்ட்டத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் இல்லை. காலம் ஓடி போச்சு, வயசாகி போச்சு. கர்த்தர் அழைத்த அழைப்பிலிருந்து நீங்கள் விலகி போகாதீங்க. கர்த்தர் உங்களை எந்த நோக்கத்திற்காக அழைச்சாரோ அதுலேருந்து விலகி போகாதீங்க. கர்த்தருடைய வேலையை செய்யுங்க. இந்த கோரேஸ் ராஜா கர்த்தரை அறியாதவனாக இருந்தாலும், இவன் பிறந்த காலத்தில் இவனுக்கே தெரியாது என்னை குறித்து இப்படி எழுதி வச்சிருக்கிறாரான்னு. அவனுக்கே தெரியாதுங்க. எப்படி தெரியும் அவனுக்கு? அவன் கர்த்தரை அறியாதவன். அவன் வேதத்தை படிச்சிருப்பானா? நியாயப்பிரமாண சட்டங்களை படிச்சிருப்பானா? தீர்க்க தரிசன ஆகமங்களை படிச்சிருப்பானா? படிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அவனை அறியாமலே இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அங்கே யார் இருக்கிறா? தானியேல் 1 வருஷ காலமாக அவங்ககிட்ட இருக்கிறான். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், பெல்ஷாத்சார் எல்லாமே அங்கே இருக்கிறாங்க. ஒருவேளை தானியேல் அவனுக்கு உன்னை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறியா, கோரேஸுக்கு அர்த்தம் என்னன்னு நான் சொல்கிறேன் வாயா, அவனுக்கு வேதத்தை சொல்லியிருக்கலாம் அந்த ராஜாவுக்கு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 21 முதல் வசனத்தை மட்டும் வாசித்து ஜெபிச்சு முடிச்சிடலாம். இன்றைக்கு மோடின்னு ஒருத்தர் இருக்கிறாரா? அவர்கிட்ட போய் யாராவது உன்னை குறித்து வேதத்தில் எழுதியிருக்குதுன்னு சொல்ல முடியுமா? சொல்கிறதுக்கு தைரியம் உள்ள ஊழியக்காரன் இருக்கிறானா இன்னைக்கு? நீதிமொழிகள் எடுப்போம். 21 1வது வசனத்தை வாசித்து ஜெபிச்சு முடிக்கலாம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். அல்லேலூயா. யாரோடைய இருதயங்க? ஆமாம், நம்ம நாட்டுடைய ராஜா மோடி ஐயா இருக்கிறாரே, அவருடைய இருதயம் யாருடைய கையில் இருக்குது? கர்த்தருடைய கையில் இருக்குது. அது எப்படி இருக்குதா? நீர்கால்களை போல் இருக்கிறது. நீர்கால்கள்னால் எப்படிங்க? வெள்ளம் அது இஷ்டத்துக்கு ஓடும், அது இஷ்டத்துக்கு ஓடும். அது இஷ்டத்துக்கு ஓடுற நீர்கால்கள் மாதிரி இருக்கிற அந்த இருதயம் யாருடைய கையில் இருக்குது? கர்த்தருடைய கையில் இருக்குது. அதனால தான் நிறைய பேருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது. ஆண்டவர் பிடிச்சி வச்சிருக்கிறாரு, பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் கேட்கலன்னு என்ன பண்ணுறாரு? அந்த நீர்கால்கள் மாதிரி இருக்கிற இருதயத்தை விட்டுருவார், அவ்வளோதான். ஆமென். அல்லேலூயா. அவர் அந்த இருதயத்தை அவருடைய கையில் வச்சு அவருடைய சித்தத்தின்படி
அவன் எங்கிட்டு போனாலும் அவனை திருப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் பொல்லாத வழிக்கு போனோன்னு சொன்னால் உங்களையும் நம்முடைய இருதயத்தில் அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களையும் என்னையும் பொல்லாத வழியை விட்டு கர்த்தருக்கு நேரான வழியில் அவர் நம்மை திருப்ப வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியத்துக்கு நாம் ஓடியிருப்போமேயானால் கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு அவருடைய பாதையில் சுவையான வழியில் கர்த்தர் கோணலான வழியில் போயிட்டு இருந்த நம்மளை நேரான வழியில் இந்த நாள் முதற்கொண்டு திருப்புவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட இருப்பாராக. இறுதி நாட்களில் இருக்கிற இந்த வருஷத்தில்